ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் ஜிஆர்எம் கிங்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரோப்ளக்ஸ் குரோவா கார்டன் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். நம்மக்கிட்ட இப்போது 100 மில்லியன் இருக்குது. எப்படின்னா நம்ம ஃப்ரெண்டு கிட்டத்தட்ட சப்ஸ்கிரைபர் மாதிரி தான். அவரும் ஒரு சேனல் வச்சுருக்காரு, ஓஜி பிரதர்ஸ். அந்த சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆனில் போட்டுருங்க. ஓகே, நம்ம இப்போ நிறைய ப்ளூபெர்ரி ஸ்ட்ராபெர்ரி சீட்ஸ்லாம் வாங்கியிருக்கோம். அதுக்கடுத்து இந்த சைடு டொமேட்டோவும் காணும். இந்த சைடு இருந்தீங்கன்னா இந்த ஆப்பிள், கிவி ட்ரீ, க்ரீன் ஆப்பிள் ட்ரீ இதெல்லாம் வச்சுருக்கோம். நிறையா இருக்குது. ஓகே, நம்ம கார்டன் கொஞ்சம் இருக்குது. ஆனால் நிறையா சீடுக்கு வாங்கலாம், ஏன்னா நம்மக்கிட்ட 100 மில்லியன் இருக்குது. சரி, நம்ம இப்போ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஏதோ குஷ்டு கம்ப்ளீட்டுன்னு வருது. ஐ திங்க் உங்களுக்கு நான் அதை சொல்கிறேன். ஆஃப்லைனில் நம்ம கொஞ்சம் ப்ளே பண்ணியிருக்கோம், அதில் எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ கூட புதுசாக ஏதோ ஒரு அப்டேட் விட்டாங்க. என்ன அப்டேட்டுன்னு வேறு தெரியலை. சரி, ஓகே, அதை கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இனிமேல் வீடியோ வர்றது உங்களுக்கே தெரியும். நம்ம அட்மின் அப்யூஸ் போட முடியுமான்னு தெரியல, ஏன்னா குரோவா கார்டன்லேயும் கொஞ்சம் அட்மின் அப்யூஸ்லாம் உண்டு. என் தொண்டை வேறு கொஞ்சம் கெட்டிக்கிச்சு. வின்டர் சீசன் தான், வின்டரா சம்மரும், எனக்கு தொண்டை கட்டிக்கிச்சு. 6000 கொடுத்துருக்கான். ஓகே, நம்ம இப்போ டொமேட்டோவையும் காணியும் கலெக்ட் பண்ணுவோம். யுவர் சீசன் பாஸாக ரீஸ்டாக் ஆகிடுச்சா? அதுக்கு நாங்கள் என்ன பண்ணேன்? சரி, இவங்க ஏதோ கொடுக்காங்க. சரி, வாங்கிக்கிடும். என்னது? ஓகே, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நான் அந்த பாஸை பற்றி சொல்கிறேன். அதாவது இங்கே நிறைய குஷ்டெலாம் இருக்கும். இங்கே பாருங்கள், நம்ம நிறைய தான் கம்ப்ளீட் பண்ணிட்டோமா. கம்ப்ளீட் பண்ண கீழே யாரும் அதுக்கடுத்து அதில் வர்ற டோக்கன்ஸை வச்சு இந்த ஹாலிடே கிரியேட்டர் அதே மாதிரி வாங்கலாம் அப்படின்னு நான் சொல்ல, அவங்களே சொல்லியிருக்காங்க. நம்ம போன வீடியோக்கெலாம் ரீச்சே போகல. நீங்களே சொல்லுங்கள், நான் எதே மாதிரி வீடியோ போடான்னு. வாட்டர்மெலன் சீட் இருக்குது, இது வாங்கிக்கணும். ஆனால் நம்ம தொடர்ந்து வீடியோ போட்டேன், இப்படியாச்சும் நிறையா சப்ஸ்கிரைபரை கொண்டு வரும். என்ன இலோ சீட் இருக்குது இங்கே பாருங்கள். எல்லா சீடையும் வாங்கிட வேண்டியது. அது போடு, இந்த கிவி சீடு, அது போடு, இது போடு, எல்லாமே ஒன்று வாங்கியாச்சு. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு பேம்பூ சீட் எடுத்துக்கிடுவோம். கோகோனட் சீடு, வாட்டர்மெலன் சீடு, இந்த சீடு, ஏதோ ஒரு சீடு அதுக்கடுத்து இது எல்லாமே எடுத்து வச்சாச்சு. ஓகே, நம்ம இதெல்லாம் போய் பிளான்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பிளான்ட் பண்ண போகிறது என்ன ட்ரீ? கோகோனட்டா பேம்பூவா என்னதெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிளான்ட் பன்னி இருக்குது, முயல் இருக்குது, அதுக்கடுத்து இந்த பேட் இருக்குது, அதுக்கடுத்து ஒரு ஸ்னோமேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது ஒரு குருவி, அங்கே ஒரு குருவியா இது அதுக்கடுத்து ஒரு ஸ்னோமேன். இதெல்லாம் எங்கேருந்து கிடச்சதுன்னா, ஒரு வீடியோவில் நம்ம நிறையா எக்கு வாங்கினோம், முட்டை நம்மளுக்கு கிடச்சிது போன வீடியோவில். அதுலேருந்து நிறையா வந்தது. நம்ம இங்கே கோகோனட் வச்சுக்கிடுவோம். இந்த வாட்டர்மெலனை எங்கே பிளான் பண்ணலாம்? ஐயோ, எங்கன்னே தெரியல. பேசாமல் இந்த டொமேட்டோ பக்கத்தில் பிளான் பண்ணிட வேண்டியதுதான். 1 2 3 4 5. ஓகே, இன்னொரு குஷ்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம போய் வாங்கிக்கிடுவோம். ரிவார்ட்ஸ் ஏதோ ஒன்று கிடச்சிருக்கு. இதையும் நம்ம கிளைம் பண்ணி வச்சுக்கிட வேண்டியதுதான். ஃப்ரோஸ்ட் பைட் சீடா?
ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க, வச்சுக்கிடுவோம். அதுக்கடுத்து இந்த சீடு எங்கேயாச்சும் வைக்கணும். இந்த சீடு இங்கே வச்சுக்கிடுவோம். அதுக்கடுத்து இந்த சீடு இருக்குல்ல, இதையும் இங்கே வச்சுக்கிடுவோம். வேறு என்ன சீடெலாம் இருக்குது? ஐயோ, கிவி சீடு இருக்குல்ல, இதையும் எடுத்து வச்சுக்கிடுவோம். இங்கே வச்சுக்கணும் கரெக்டாக. இப்போ பாருங்கள், பேம்பு என்ன ஹைட்டு, எடிட் ஸ்கின்ஸா. இங்கே நிறைய வால்ஸ்லாம் இருக்குது, ஆனால் எல்லாமே லாக்கில் கிடக்கு. ஏன் இது என்னன்னு கூட தெரியல. சரி விடுங்க, ஏதோ ஒன்று கிடச்சிருக்கு, எடுத்துக்கிடுவோம். இங்கே கொஞ்சம் இருக்கு. இதெல்லாம் நம்ம எடுத்ததெல்லாம் காட்டுற மாதிரி இருக்கோ, இன்னும் என்னென்னலாம் தெரியாமல் இருக்குது அப்படின்னு சிம்பிள் போட்டு நம்ம எடுத்ததெல்லாம் கொஞ்சம் காட்டுறாங்க. இங்கே எவனோ ஒருத்தன் இருக்கா, நியூ அப்டேட்டா? நம்ம அந்த பட்டர் கேப்பு சீடை வந்து பிளான் பண்ணணும்னு சொல்லியிருக்கான். பட்டர் கேப் சீடு. 10னா 10 டோக்கன், 100னா 100 டோக்கன், அப்படியா? ஓகே. இவனோட ஷாப்பு 3 கொடுத்து ஏதோ ஒரு பொட்டி கொடுப்பான். அந்த பொட்டியை வச்சு நாங்கள் என்னடா பண்ணேன். சரி, இங்கே நிறையா இருக்குது, அதெல்லாம் போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த காஸ்மெட்டிக்கு போவோம். என்னது கிலோ விலை அதிகமாக சொல்கிறாங்க? வேண்டாம், இங்கே இருக்குது, இங்கே வருவோம். இங்கேயும் எதுவும் வேண்டாம். ஹலோ, எதுவும் இல்லை, ஆனால் காசு ரொம்ப அதிகமாக கேட்காங்கப்பா. எக்கு ஷாப் இருக்குது. ஜங்கலுக்கு 60 மில்லியனா? நம்மக்கிட்ட 100 மில்லியன் இருக்குது, 60 மில்லியன் அதுக்கே கொடுத்துட்டேன். நாங்கள் எங்கே போவேன்? நம்ம காஸ்மெட்டிக்ஸ்லேயே ஏதாச்சும் வாங்கிக்கிடும். உள்ளே போய் இந்த புல் மாதிரி இருக்குல்ல, அது செடி பக்கத்தில், சரி எங்கேயாச்சும் வைப்போம். வாங்க, அந்த புல்லே வாங்கிக்கிட்டோம். வேறு ஏதாச்சும் இங்கே பாருங்க, ஏதோ ஒரு போல் ஃபென்சி 20 ட்ரில்லியனா? அது எனக்கும் பில்லியனுக்கும் மேலே ட்ரில்லியனா? அதெல்லாம் எங்ககிட்டே இல்லை, போங்கப்பா. எங்கிட்ட வந்து எடுக்கிறீங்க? ஏதோ இங்கே ஏதோ போட்டுட்டு இருக்கு, உள்ளே வந்துட்டோம். வந்தாச்சு. ராவா கடனா என்ன இது? திரும்பி கம்மிக்கு உள்ளே போகிறங்க, ஏதோ நிறையா இருக்குது. என்னையா ஒவ்வொன்றும் மான்ஸ்டர் சைஸில் இருக்குது. எது ஒன்று இருக்குது? உட்டன் ஸ்டாலா? நமக்குள்ளே உட்டன் ஸ்டால் எங்கேயாச்சும் போய் உட்காந்துக்குச்சா? ஐயோ தெரியலையா. இது என்ன இடம் கூட தெரியலை. நம்ம பழைய இடத்துக்கே போயிடுவோம். உள்ள பூந்தாச்சே, நம்ம பழைய வேர்ல்டுக்கே வருவோம். நம்ம ப்ரைவேட் சர்வர் வாங்கிட்டோம், ஓகேவா? நம்ம ப்ரைவேட் சர்வரில் தான் இருக்கோம். கைஸ், நம்ம இவ்வளோ நேரம், நீங்கள் நல்லா பார்த்து தெரியும், இவ்வளோ நேரம் நம்ம ப்ரைவேட் சர்வரில் இருந்தோம். இப்போ நம்மளை நார்மல் சர்வரில் தூக்கி விட்டாங்க. சரி விடுங்க, இந்த சர்வரில் ஏதாச்சும் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். இந்த இது எடுத்து எங்கேயாச்சும் வைக்கணும். நல்லங்க, இது எப்படி வைக்கணும்னு தெரியல. எங்கே வைக்கணும்? எங்கே வைக்க இதை எங்கேப்பா வைக்க? ஆனால் நம்ம ஒன்று வாங்கிட்டு வந்தோம்ல, அது சரியாக எங்கே இருக்குதுன்னு கூட தெரியல. நல்லங்க, நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஏதாச்சும் இடத்துல காணும். அந்த உட்டன் ஸ்டால் எங்கேயும் காணுங்க. இது ஒரு வேளை நம்மளை ஏமாற்றி போட்டானுங்களா? ஐயா தெரியலையா. சரி விடுங்க, நம்ம பார்ப்போம். இந்த இடத்துல கரெக்டாக, ஐயா இந்த இடமா? வேண்டாம், எப்படி உள்ளே எடுத்துக்கணும்? க்ளோஸ். அங்கே ரேப்பு மூடி வைக்கிற மாதிரி ஒரு பட்டன் இருக்குது, அதான். ஓகே, என்றா இது? இந்த இடத்துல வைப்போம். நம்மளுக்கு பிடிச்ச சளி ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு போல், தொண்டை அடைச்சிக்கிட்டே இருக்கு. சரி விடுங்க, இங்கே வைப்போம் கரெக்டாக மரத்துக்கு அடியில். இங்கே இருக்கட்டும், புல் தானே. ஓகே.